ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12ஓட தசா வந்து சிறப்பா இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இதுல வந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கவங்களுக்கும் ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடத்து அதிபதியோட தசா வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை செய்யாது அப்படின்றது ஒரு பொதுவான பார்வையா இருக்குது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் உங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு என்ன வித கிரகமா வராங்க, நட்பு கிரகமா வராங்களா, பகை கிரகமா வராங்களா, அவங்க வாங்கியிருக்கிறது ஒரு ஆதிபத்தியம் தானா இல்ல 2 ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் வச்சு பாக்குறப்ப அதுல இருந்து பலன் மாறுபடும். அவங்க எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, 6ஆம் பாவகாதிபதி எந்த பாவகத்துல இருக்காங்கன்றத பொறுத்துமே உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் மாறும். இப்போ 6ஆம் பாவகத்துக்குன்னு ஒரு தனியான ஒரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னா, 6ஆம் பாவகம் அப்படின்றது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். அதுல வந்து பாவ கிரகங்கள் இருக்கலாம், சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான பார்வை இருக்குது. அதுல வந்து தவறு கிடையாது, அது சரிதான். ஆனா பாவ கிரகம் இருந்தாலும் சரி, சுப கிரகம் இருந்தாலும் சரி, அந்த 6ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாவோ புத்தி காலங்கள் நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா தசா வராம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்துது அப்படின்ற பட்சத்துல 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அது கண்டிப்பா தரும் அப்படின்றதுல எந்த விதத்திலயும் மாற்றம் இல்லை. ஆனா பாவ கிரகங்கள் இருக்கிறப்ப அது ஜாதகருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதை தாங்கிக் கொள்ள ஒரு தன்மையும் ஜாதகருக்கு கொடுக்கும். ஆனா சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்றப்ப அதை வந்து ஜாதகரால தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். இதுதான் 6ஆம் பாவகம். ஆர்ஜிவர்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.